டிஃப்ரெண்ட்டான முறையில் பீஃப் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது வந்து மட்டனில் கூட செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து பீஃப் எடுத்துருக்கிறேன். அதில் கிட்னி பீஸு, கொழுப்பு, எலும்பு எல்லாமே எடுத்துருக்கிறேன். நொறுக்கு எலும்பு எடுத்துருக்கிறேன். அதை தான் கடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனியனை வந்து ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கினேன். ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த ஜார்லேயே நான் ஒரு சின்ன சின்ன தக்காளியாக இருந்தனால 8 போட்டுக்கினேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கினேன். கொத்தமல்லி போட்டால் தான் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி சீரகம், ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய் போட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்தவொடனே தான் வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடணும். எப்போவுமே வெங்காயம் நல்லா வதக்குனா தான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். வெங்காயம் சீக்கிரமாக வதக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் வந்து உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதக்கி வந்துடும். வெங்காயம் வதக்கி வந்தவொடனே நான் 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். சன்ஸில் அதை கட் பண்ணி 4ஆக போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கணும். அதை நான் சேர்த்து அரைச்சிட்டதுனால நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலை. அப்புறம் நான் கறி எடுத்து போட்டுக்கினேன். கறி எடுத்து போட்டவொடனே செம்ம ஒரு வாசனை வருங்க. வீடே பக்கத்து வீடே தூக்குற அளவுக்கு அவ்வளோ ஒரு நல்ல வாசனை வரும். அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்ட உடனே அதுலேருந்தே தண்ணி விட ஆரம்பிக்கும். ஒரு மூடி மூடிக்கோங்க. கொஞ்ச நேரம் விட்டு நான் திறந்துட்டு உப்பு போட்டுக்கினேன். ஏன்னா கறியில் பீஃபில் நல்லா உப்பு இறங்கணுன்றதுக்கோசரம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா அந்த பச்சை வாசனை, அந்த தக்காளி அந்த வாசனை நல்லா போகணும். அந்த வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை கிளறி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டுக்கோங்க. மூடி போட்டவொடனே நல்லா அது பச்சை வாசனை போயிடும். இப்போ வந்து மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள், கரம் மசாலா போட்டுக்கோங்க. போட்டு எப்போவுமே காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இன்னுமே சூப்பராக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். அதை போட்டு நல்லா தழுவி விடுங்க. நல்லா தழுவி விட்டு ஒரு மூடி போட்டுக்கோங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷம் அதிலேயே நல்லா அப்படியே அந்த மசாலாலாம் வதங்கணும். அப்போ தான் பச்சை வாசனை போகும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கின்னு தேவையான அளவுக்கு தண்ணி வேணும். குழம்பு கிரேவியாக ஒரு அளவுக்கு வேணுமா, இல்லை தண்ணியாக வேணுமா? நான் இன்றைக்கி வந்து தண்ணியாக சேர்த்துக்கிறேன். தண்ணியாக வேணுன்றதுக்கோசரம் நிறையா தண்ணி சேர்த்துக்கினேன். அதுக்கப்புறம் குக்கர் வந்து விசில் போட்டுருங்க. நான் நல்லா ஒரு 8 விசில் விட்டேன். ஏன்னா அப்போ தான் பீஃப் நல்லாவே வெந்து வரோன்றதுக்கோசரம். நல்லா பீஃப் பஞ்சு போல் வெந்து வந்துச்சு குழம்பு. அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி எடுத்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்போவுமே கொத்தமல்லி தூவுறப்போ குழம்பே ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு கிரேவியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். எப்போவுமே கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுங்கள். குழம்பு எப்போவுமே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் சூடான சாப்பாட்டில் நல்லா குழம்பு ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. உண்மையிலே நான் இதுக்கு முன்னாடி தேங்காய், தக்காளி அதெல்லாம் அரைச்சி ஊற்றி தான் குழம்பு செய்வேன். ஆனால் இப்போது நான் இப்படி செய்யறதுனா எங்கள் ஹஸ்பண்ட் அடிக்கடிக்கு கறி வாங்கிட்டு வந்து நீ இப்படியே செஞ்சு கொடுன்னு கேட்குறாங்க. இதில் எந்த காய் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சால் கூட சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.